இது வந்து பத்தக்கட்டைப்பா, மரத்தினால செஞ்சது. இது மரத்தினால செஞ்சு கட்டையை வந்து போடுறோம். மழை பெஞ்சு தண்ணி வருது பாருங்க, அங்கேருந்து வரேன். இந்த கம்மாயில் இங்கே மீன் கிடக்கும். மீன் அங்கேருந்து ஏறி வர்ற மீன் நேரம் வந்து இந்த தண்ணி மேலே தூக்கி அடிக்குதுல்ல, டக்குன்னு அவங்க குதிச்சுவாங்க. அதில் குதிச்சோன்னா பின்னாடி கிடக்குற குழி, இந்த குழிக்குள்ள எல்லா மீனும் அதுக்குள்ளே போய் விழுந்துடும். சின்ன மீன் பெரிய மீன் எல்லாம் அதுக்குள்ளே போய் விழுந்துடும். இப்படி தான் இங்கே கிராம முறையில் நம்ம ஃபிஷ் கேட்ச் பண்ணுறது. இதுதான் ஃபிஷ் கேட்சிங். ஃபிஷ் கேட்சிங்னா இது வந்து கிராமத்தில் செய்கிறது. இது வந்து இது ரொம்ப ஈஸியான முறை. இது மனித வாழ்க்கையில் எதிர்நீச்சல் சொல்கிறோம்ல, இதுதான் மீனோட எதிர்நீச்சல். அதையே நம்ம சாதகமாக பயன்படுத்தி அதோட எதிர்நீச்சலை நம்ம பயன்படுத்திக்கிறோம். மீனெல்லாம் ரெண்டுருச்சுப்பா. இப்போ குழம்புக்கு வேண்டியது இப்போ அள்ள போகிறோம். ஐயோ, மீன் வெளியே போகிற நேரத்துக்கு இது பண்ணிடக்கூடாது. உயிராக இருக்குது பார்த்தீங்களா? சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். அப்படி பிடிச்சி இந்த போட்டு பிதுக்கினோம்னா குடல் வந்துடும். வந்தோடனே இப்படி எடுத்துட்டு இதை அப்படியே போட்டு மணலில் போட்டு தைக்கணும். இதுதான் கெளுத்தி மீன். எப்படி ஐயிர மீன் தான் ஒன்று கூட காணும். தாத்தா கிடக்கு தாத்தா, 1-2 கிடக்கு. இதுதான் ஐயிர மீன். இந்த மீன் டேஸ்ட்டுக்கு வேறு எந்த மீனும் வராது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் மண்டையை மட்டும் பிரிக்கிட்டு குடலை எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், அப்படியே போட்டு சமைச்சிட வேண்டியதான் நல்லா அலசிட்டு. இதே இந்த மாதிரி சின்ன மீனாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து வயிற்றை மட்டும் பிரிக்கிட்டு போட்ட வேண்டியதான். அவ்வளோதான், அப்படியே போட்ட வேண்டியது. கெளுத்தி மீன் முட்டையோடு இருக்குது பாருங்கள். இது குளத்து உழுவ மீன் பாருங்கள் எப்படி இருக்குண்ணே. இந்த மீன் குறா மீன். இது வறுத்து சாப்பிட்டா இதோட டேஸ்ட்டு தனி. அப்படி வைங்க. மறுவிருப்பு அழகணும்ல. சுத்தமான சேஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மானத்து மீன் மாதிரி இருக்குது. போதும்பா. எண்ணெய், நல்லெண்ணெய்.
சோம்பு, கருவேப்பிலை, தலைப்பழம் எடுத்துக்கோங்க. தக்காளி, புளி கரைசல், மஞ்சத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், உப்பு, மீண்டும் வர வந்துருச்சு. பக்கெல்லாம் போட்டு கொதிக்க வைங்க. தம்பி தாளத்தை மூடுங்க. கொதி வந்ததுக்கு பாடு மீன் போடுவோம். சரி தாத்தா. வச்சு விடுப்பா. எரியுதுப்பா. இவ்வளவுங்க நீங்கள் மூடணும். மூடு. குழம்பு கொதி வந்துருச்சு, மீன் வந்துருச்சு. இனி இறக்கலாப்பா. ஓகே ஆயிடுச்சு. அது ரெண்டாருங்க. அது ரெண்டா வெட்டிங்களாப்பா? உட்காந்து சாப்பிடுவோம். சரி, நல்லா விட்டுருக்கீங்களா?
பத்தக்கட்டை மீன் சூப்பர். இது போன்ற வீடியோக்கள் பார்க்கணுமா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு பார்த்துட்டு கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு ஃபுல் ஆதரவு கொடுங்க.